இந்த நாள் இனிமையான நாட்களாக அமைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாக நிலைத்தன்மை, அமைதி, அனுபவம் மற்றும் நிதானமான எண்ணங்கள் கொண்டவர்கள். இவர்களுக்கு நிலையான எண்ணமும் பொறுமையும் நம்பகத்தன்மையும் உண்டு. அவை நம்பிக்கைக்குரியவர்கள், வேலைக்கு அடிப்படையாக இருப்பவர்கள், கலை மற்றும் அழகை ரசிப்பவர்கள். ஒருபோதும் மாற்றத்திற்கு விருப்பமில்லாதது, பிடிவாதம், அவசரத்தன்மை, எதுவும் விட்டு கொடுக்கும் மனப்போக்கு குறைவு. அதாவது தொழிலில் முன்னேற்றம் காணலாம். வாழ்க்கையில் சில தடைகள் இருந்தாலும் மிகவும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய பொறுப்புகள், அபிவிருத்தி, புதிய வாய்ப்புகள், பண வருமானம் ஆகியவை அதிகரிக்கும். வணிகம் மற்றும் வேலை சம்பந்தமான காரியங்களில் மேம்பட வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு. மே மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வெகுவாக கண்டறியக்கூடும். காதல் குழப்பங்கள் தீரும். திருமணம், புதிய காதலி அல்லது காதலன் உங்களை அணுக வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. புதிதாக ஒருவர் உன் வாழ்க்கையில் வர வாய்ப்பு அதிகம். அந்த புதிய உறவு நிலையானதாகவும் பூக்கும் வாய்ப்பும் உள்ளது. காதல் வாழ்க்கையில் மிகுதியான சந்தோஷம், அதாவது அவுட்டிங், குவாலிட்டி டைம் ஆகியவை உணர்வுகளை வளர்க்கும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விரிவான வளர்ச்சி, மாற்றம், புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள் என பல்வேறு புதுமைகள் செயல்பட போகிறது. தொழில், காதல், குடும்பம் ஆகியவற்றில் புதிய முறையில் அனுபவங்கள் சேரும். சில சிக்கல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் முனைய தீர்வு கிடைக்கும். ரிஷப ராசி என்பது இரண்டாவது ராசி. இந்த ராசிக்குரிய சின்னம் காளை. ராசி அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்காரர்கள் நிலத்தடிப்பும் பொறுமையும் உள்ளவர்கள். அழகு, கலை, இசை மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள். எந்த வேலையானாலும் கடைபிடித்து முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள். ஒரே இடத்தில் நீண்ட காலம் வேலை செய்வதை விரும்புவர். வேலை மாறுவதில் விருப்பமில்லை. பெரிய வளர்ச்சி வேண்டும் என்ற பற்று உண்டு. பிடிவாதமும் திட்டமிடல் ஆற்றமும் அதிகம். அழகு சாதனங்கள், ஆடைகள், ஆவரணங்கள் மீது விருப்பம் அதிகம். வசீகரமான உடல் மற்றும் வலிமை உடையவர். மற்றவர்களுக்கு நம்பகமான நண்பர்கள். இனிமையுள்ள பேச்சு மூலம் அனைவரையும் கவர்வார். தங்கள் கருத்தில் நிலைத்தன்மை அதிகம். பூமி பகுதி சார்ந்த ராசி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7. இதில் கிருத்திகை, அதாவது இந்த ரிஷப ராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்கள் இதில் ராசியில் அடங்கும். குடும்ப உறவில் அன்பும் அக்கறையும் அதிகம். காதலில் பகிர்வும் உணர்வும் அதிகமாக காணப்படும். திருமணமானவர்கள் குடும்ப பொறுப்பில் உறுதி காட்டுவார். பிள்ளைகளுக்கு செலவில் கவனத்தில் பங்காற்றுவார். தொழில்களில் கலை, இசை, பொருள், தொழில் சார்ந்த துறைகள் சிறப்புடன் அமையும். பணியிலும் வணிகத்திலும் வளர்ச்சி அதிகம். வாழ்க்கையில் சோம்பல் நிலைத்த செல்வாக்கு காணப்படும். அதிகம் உழைக்கும் வேலை பற்றி ஆர்வம் கொண்டவர். சூரியனிடமிருந்து அதிக ஒளியினை பெற்று சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறுவார். மன உறுதி இவர்களின் வெற்றிக்கு காரணமாகும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் மன உறுதியுடன் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான வெற்றியின் நிச்சயமாக கிடைக்கும். வெளியே காட்டாமல் மனதில் பல விஷயங்களை மறைத்து வைப்பதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை அனைத்தையும் இழுத்து போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசை அதிகமாக இருந்தாலும் அதற்கான வழி இல்லாமல் இருக்கிறது. வயதில் மேன்மை, சொத்து, செல்வம் படிப்படியாக அதிகரிக்கும். சிறு வயதில் சிக்கல்கள் இருந்தாலும் பின்பு வளர்ச்சி ஏற்படும். உடலில் பலம், உட்கவலை ஆகியவை சேர்ந்திருக்கும். எதிலும் தீர்மானிக்கும் முடிவுகள் எடுப்பவர். சில வழி வீண் பேச்சு, பிடிவாதம் செய்திட நேரிடும். வாழ்க்கையில் நண்பர்கள், உறவுகள் மேல் கவனம் அதிகம் இருக்க வேண்டும். பழைய நண்பர்களிடம், உறவுகளிடம் உங்களுக்கு நம்பிக்கை தரும்படி நடந்து கொள்வார்கள். கடினமான சூழ்நிலையில் மன சாமர்த்தியத்தை கைவைத்து வெற்றி பெறுவார். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் மிக சாமர்த்தியமாக இருப்பார்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உள்சார்ந்த களிப்பு, சாதாரண மகிழ்ச்சி, விருப்பம் அதிகம். விளையாட்டு, கணிதத்தில் திறமை காணப்படும். கலை, இசை, சினிமா துறையில் வெற்றி பெறுவர். காதலில் புதிய நபர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய உறவு வரும்பொழுது நடைபோக்கில் நிலை பெறு வாய்ப்பு அதிகம். பழைய காதில் இருந்து பிரச்சனைகள் தூக்கி எறியப்படும்.
திருமண உறவில் சந்தோஷம் விரிவாகும். சூரியன் சுக்கிரன் பலம்பட்ட காலத்தில் குடும்ப உறவில் விழிப்பு அதிகம். மகிழ்ச்சியும் வளமும் வந்து கொண்டே இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில் புதிய உறவு உருவாகும் நேரம் மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது மனநிலை, பொறுப்பு, நம்பிக்கையில் மிக பெரிய மாற்றத்தை தரும். கிரக மாற்றங்கள் மூலம் உங்கள் மனம் வெளிப்படும். புதிய ஆனந்தம் உண்டாகும். கடந்த காலத்துக்கு உறவில் இருந்து கருத்தை வேறுபாடுகள் வெளிப்படும். உணர்ச்சி ஆழத்தில் தள்ளப்பட்ட நிலையில் உங்கள் மன வளர்ச்சி கட்டி எழும். புதிய நபர் நம்மை அணுகும்போது ஒழுங்காக நடந்து கொள்வது அவசியம். பழைய மனக்கசப்புகள் மறைந்து போகும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் உறவில் புதிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கப் போகிறது. வெளியில் இருந்து வரும் நபரை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும். அவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்காக காத்து கொண்டிருந்து இப்பொழுது உங்களை காண்பதற்கான நேரம் வந்துவிட்டது. சிலருக்கு இது கால தொடர்பில் நடக்கும். காதல் என்பது இந்த நிலையில் மிக அழகாகும். உள்ளான வாழ்நிலையில் மனநிறைவு அதிகரிக்கும். பழைய உறவுகள் மறுபடியும் நட்பாகும் வாய்ப்பும் உள்ளது. சிலருக்கு பழைய உறவுகள் முற்றிலும் முறிவடையும். அனுபவம் வாய்ந்த ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தை சேர்க்க உங்கள் இடத்தில் வந்து சேரப் போகிறது. உறவுகளில் தெளிவான கலப்பு மற்றும் மாற்றங்கள் நிகழும். கடந்த ஆண்டில் நடந்த மனக்கசப்புகளை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். உங்கள் கனவுகள் மீண்டும் உறுதியடையும். புதிய உறவெடுப்பு ஆரம்பமாகும். குடும்பத்தில் புதிய உறவுகளாக இருக்கும் நபர்கள் இந்த மாதத்தில் துவங்கும். நடப்பது இயற்கை மாற்றமாக இருந்தாலும் பலவிதமான மகிழ்ச்சிகளுக்கு வழிகாட்டும். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த நபர், அதாவது புதிய நபர், பசுமை புதுமை அனுபவம் இயற்கையாக உண்டாகும். நீங்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது உங்களுக்குள் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதுக்கு புதிய உறுதி, திருப்தி கண்டிப்பாக உண்டாகும். உறவுகளில் நீங்கள் எதிர்பாராத விழிப்புகள் படிப்படியாக மேம்படும். எந்த ஒரு புதிய தொடர்பையும் சந்தோஷமாக ஏற்கும் மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். சுக்கிரன் உங்கள் அதிபதி என்பதால் ஆனந்தம் நிரம்பும். உறவுகளில் வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையை பேச வேண்டும். வசீகரம் மாண்ட போதும் உங்களை மீண்டும் இறுகவும். குழப்பம், சந்தேகம் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷ தருணங்கள் உண்டாகும். புதிய உணர்வுகள் உறுதியான அளவுக்கும் செல்லும். குடும்பம், பொது உறவுகள் அதிக மதிப்பு உரிமையும் தரும். முன்னோக்கி செல்லும் உறவு உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம். மனசாட்சி, உணர்வு, உண்மை ஆகியவை உறவுக்கு வலிமைப்படுத்தும். புதிய உறவில் பரஸ்பர நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். சாதகமான நிலை, நிதானமான வளர்ச்சி உறவில் கிடைக்கும். சில நேரங்களில் பழைய தொடர்புகள் மீண்டும் உங்களை அணுகும் வாய்ப்பும் உள்ளது. அப்பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருந்தால்தான் புதிய உறவில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போவது மிகவும் மகிழ்ச்சியை, உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. உறவில் உள்ள கோரிக்கைகள், தேவைகள் தெளிவாக சொல்ல வேண்டும். முன்னோக்கி செல்லும் உறவு உறுதியாக நீடிக்க வேண்டும். உள்நிலை வெளிநிலைப்பாட்டில் நேர்வழியில் செல்ல வேண்டும். சந்தோஷம், நம்பிக்கை, துணிச்சல் இந்த புதிய உறவில் உண்டாகும். குடும்பத்தில் புதிய சந்தோஷம் பிறக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி விரிவடைய போகிறது. எந்த ஒரு குழப்பமும் தீர்ந்து புதிய நிலைப்பாடு பிறக்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷங்கள் மட்டுமே வரப்போகிறது. புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அன்பும் பெருமையுமாக உங்கள் வாழ்க்கை புதிய முகம் பெறப்போகிறது. புதிய நபர் உங்கள் மனதை ஹரிகிருஷ்ணன் போல உற்றுக்கொள்ளப் போகிறார். உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. அடுத்தடுத்த நாட்களில் புது உறவு வளர்ச்சி பெறும். அடுத்த ஜனவரி மாதம் முழுமையான உறவு பிறக்கவே போகிறது. அந்த புதிய உறவு உங்களை தேடி வரும் பொழுது, அதாவது நீங்கள் இருவரும் வெறும் 10 நிமிடம் மட்டுமே பேசும் நிலை வந்தாலும் நீங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களிடத்தில் கூறிவிட வேண்டும். புதிய உறவு அமைவது அனுபவம் நிறைந்த மனநிறைவு தரும். உறுதிப்பாடு, பகிர்வு, நேசம் என்பது மிக மிக முக்கியம். உண்மையையும் நம்பிக்கையும்
உறவையும் வழிப்படுத்தும். மனதில் இருக்கும் கோரிக்கைகளை வெளிப்படையாக பகிர பழக வேண்டும். பொறுமையும் புரிதலும் உறவில் பொருத்தத்தை தரும். காதலை வெளிப்படையாக சொல்வது உறவை வலுப்படுத்தும். பழைய மனக்கசப்புகள் மிக துரிதமாக மறைவு செல்லும் வாய்ப்பு உண்டு. திடீர் கவலை, குழப்பம் வருவதை தவிர்க்க இயலும். புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெஷ் எனர்ஜி கொண்டு வந்து சேர்க்கும். மனம் திறந்து பேசும் பழக்கம் உறவுகளை ஆழமாக்கும். உறவு தொடரும் போது, அதாவது நீங்கள் இருவரும் உறவு தொடரும் பொழுது எப்பொழுதும் நேர்மை முக்கியம் என்பதை இந்த ரிஷபராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திடீரென விருப்பத்துடன் நட்பாகும் நிலையிலும் அதை நன்கு நிர்வகிக்க வேண்டும். 50% உறவுகளில் நல்ல முதன்மை ஏற்படும். ஸ்பெஷல் திறன்கள் பகிரும் நேரங்களில் இவர் குறிப்பிட்ட அனுபவம் பெறுவார். ரிஷபராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமாக இருந்து அந்த புதிய உறவை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியான நேரமாக அமைய இந்த சேனல் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.